உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளில் 12 ஜோதிலிங்க கதைகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம ராமேஸ்வர லிங்கத்தில் உள்ள ஜோதிர்லிங்கத்தை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிப்போம் வாங்க. சௌனகாதி முனிவர்களே, சிவ தரிசனங்களை கேட்க விரும்பிய நீங்கள் ராமேஸ்வர ஜோதிர்லிங்க மகிமையும் பக்தியுடன் கேளுங்கள். அது சகல பாவங்களையும் அகற்ற வல்லது. ஒரு காலத்தில் அயோத்தி தேசத்து தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமரான ஸ்ரீராமர் தன் தம்பி லக்ஷ்மணரோடும் சுக்ரீவன் முதலிய 18 தொகையுடன் மகா பலசாலிகளாகிய வானர வீரர்களோடும் கூடி தெற்கு கடற்கரையை அடைந்தார். அங்கே அவர் தங்கி தம்பியாலும் சகல வானர வீரர்களாலும் சேவிக்கப்பட்டு, ஜனகராஜகுமாரியான சீதாதேவி என்னுடன் எப்பொழுது கூடி வாழ்வாள் என்று கவலைப்பட்டார். இந்த சமுத்திரமானது மிகவும் பெரியதாக இருக்கிறதே, தாண்டி செல்ல வேண்டிய என் சயனங்களோ வானர சேனைகளாக இருக்கின்றன. எனக்கு பகவனான ராவணன் திருக்கையில மலையே தன் கைகளால் தூக்கிய மகாபல பராக்கிரமசாலி. இது எவ்வாறு நடக்குமோ என்று ஸ்ரீராமர் துக்கப்பட்டு தம் தம்பியை பார்த்து, தம்பி லக்ஷ்மணா, எனக்கு தாகமாக இருப்பதால் எனக்கு ஜலம் வேண்டும் என்று கூறினார். அவர் விருப்பத்தை அவர் அருகில் இருந்த வானர வீரர்கள் உணர்ந்து கொண்டு அதிவிரைவில் புனிதமான தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு வந்து வைத்து, சுவாமி, தூய நன்னீர் கொண்டு வந்திருக்கிறோம், இதை பருகலாம் என்றார்கள். ஸ்ரீராமர் அந்த ஜலகும்பத்தை கையில் எடுத்து சிவ பூஜை செய்யாததை நினைத்து கொண்டு, வானர வீரர்களே, நான் சிவ பூஜை செய்யும் வழக்கமுடையவன் என்பதை நீங்களும் அறிவீர்களே. நான் இன்னும் சிவ பூஜை செய்யாததால் நீர் அருந்துவது யுக்தமல்ல என்று கூறி தண்ணீர் பருவதை நிறுத்திவிட்டு பார்த்திவ லிங்கம் ஒன்றை உருவாக்கினார். அந்த லிங்கத்திற்கு ஆபாகனம் முதல் நமஸ்காரம் இறுதியுள்ளவர் பூஜை முழுவதும் சிரமப்படி செய்து சிவபெருமானை பலவித தோத்திரங்களால் துதித்து, சங்கரா, இந்த கடல் நீர் விசேஷமானது. என் பகவனான ராவணன் மிகவும் பலவான். என் வம்சமோ மனோவிருஷமுடைய வானரங்களோ சேனைகளாக இருக்கின்றன. இந்த சமயத்தில் திருவருள் கடாட்சம் மிகுதியாக இருக்க வேண்டும். ராவணன் உமக்கு அன்பனாகியால் மானிடரால் ஜெயிப்பதற்கு அசாத்தியமாக இருக்கிறான். உலக உபயோகரமான இந்த ராவணன் சங்கார விஷயத்தில் கருணை வைத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து பிரதட்சணம் செய்து சிவமந்திர தியானத்துடன் புனர்பூஜை செய்து கள்ளலால் வாத்தியத்தை முழங்கினார். அப்போது சிவபெருமான் அவரது பூஜைக்கு மகிழ்ந்து சகல பரிவாரங்களோடும் உண்மை வடிவமாக காட்சியளித்து, ஸ்ரீராமா, உனக்கு சுபம் உண்டாகுக என்று கூறினார். அவருடைய திவ்ய மங்கள தேஜ ரூபத்தை ஸ்ரீராமர் தரிசித்து மீண்டும் முறைப்படி அர்ச்சனை செய்து பலவித தோத்திரங்களால் துதித்து வணங்கி, ராவணனை ஜெயிக்கத்தக்க வாக்கங்களை எனக்கு தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவபெருமான், நீ விரும்பியவாறே உனக்கு ஜெயம் உண்டாகும் என்று கூறினார். ஸ்ரீராமர் தான் பருகும்படி சேகரித்து வைத்த ஜலத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து அதை பருகி மீண்டும் சிவபெருமானை நோக்கி, சுவாமி, இந்த திருவருத்தோடு இங்கேயே கோயில் கொண்டருளி எல்லோரையும் புனிதராக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே சிவபெருமானும் ஸ்ரீராமரது வேண்டுகோளுக்கு இணங்கி ராமேஸ்வரம் என்ற பெயருடன் திரிலோகரத்தாவது புகழும்படி அங்கே கோவில் கொண்டிருக்கிறார். இந்த ராமேஸ்வர ஜோதிர்லிங்கம் பிரபாவத்தை கேட்டவர்களுக்கு சகல பாவங்களும் விலகும். சிவபெருமான் கதையை கேட்டாலே போதும், சிவநாமத்தை உச்சரித்தாலே போதும், சிவனை மனதார நினைத்தாலே போதும், நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு நல்லதே நடக்கும். ஸோ தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. மீண்டும் நான் உங்களை அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.